எனது அன்புக்குரிய என்னுடைய மக்களுக்கு தங்கப்பச்சாமி அன்பு வணக்கம். தம்பி கொஞ்சம் இப்படி வந்துருங்க, நீங்க உங்களை தான் என்னால் பேச முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிம்மதி போய். நல்ல தூக்கம் இருந்திருக்காது. உங்களை ரொம்ப அன்பாலே சாகடிச்சிட்டு இருப்பாங்களே, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, நல்லா சாராயம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, பணமும் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு எப்படி இதெல்லாம் எதுக்கு தராங்கன்னு தெரியும் உங்களுக்கு. 2019 5 வருஷத்துக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில இதே மாதிரி ஒரு இடைத்தேர்தல்ங்கிறது என்னன்னா, ஒரு எம்எல்ஏ இறந்து போயிட்டாலோ எம்பி இறந்து போயிட்டாலோ அதுக்கு பதிலாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார். இடைத்தேர்தல் 2019 வந்துச்சு. அப்ப விட இந்த முறை அதிகமா உங்களை மேல அன்பு காட்டினாங்களா? தெரியல, இல்லை அப்ப கொஞ்சம் நினைக்கிறேன், கொஞ்சம் குறைச்சேன். அப்ப பிரியாணி அளவுக்கு இருந்திருக்காது, இப்ப எல்லாம் வந்தாச்சு. என்ன இருக்கு இந்த அன்புலாம் இன்னும் ஒரு இப்போ தூங்கிட போறீங்க, எப்படியும் தூங்கி முடிச்சுன்னா ஒரு 10 மணி நேரம் அதோட அன்புலாம் போயிடும், அதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க இந்த விக்கிரவாண்டி மக்கள் மேல. இந்த திமுக ஆளுங்க வைக்கிற அன்பு இருக்குல்ல, அடாடாடா, தங்க குட்டிகளா இருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டுல எந்தெந்த மூலையில இருந்து எங்கெங்க இருந்தாலாம் இன்னும் 6 மாசத்துல எடுத்துறதுலாம். சும்மா இருங்க ஐயா, சும்மா இருங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டினோட என்னென்ன மூலைகள்ல இருந்து கண்மணிகள், கழக கண்மணிகள் உங்களுக்கு சேவையாற்றுறாங்க. உடம்பெல்லாம் முடிச்சு விட்டாங்களா? உடம்பெல்லாம் முடிச்சு விட்டாங்களா? உங்களுக்கு சுடுதண்ணெல்லாம் வச்சு கொடுத்தாங்களா? ஆடா பாவீங்களா. அதாவதுமா, இத்தனை நாளா நீங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க, என்ன பாடுபடுத்துறாங்க. எதுக்காக? உங்க கையில இருக்க ஒரே ஒரு ஓட்டுக்காக. அந்த ஒரு ஓட்டை வாங்கின உடனே அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். குறைஞ்சது ஒரு 3000 கார் இருக்கு. இந்த ஊர் எவ்வளவு சின்ன ஊர். தமிழ்நாட்டுடைய பெரும் பணக்காரெல்லாம் அங்கதான் இருக்கான். அந்த பணம் எல்லாம் உழைச்சு சம்பாதிச்சுன்னு நினைக்காது. முழுக்க என் மக்களுடைய பணத்தை கொள்ளடிச்சு போன பணம் எல்லாம். அதை வச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாம அலையிறாங்க. எதுக்கு? இதை அப்படியே எடுத்து போய் வச்சு பெற்ற உடனே மறுபடியும் அதை பணமாக்குறது, மறுபடியும் உங்ககிட்ட கொடுக்கறது. இந்த வியாபாரம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு. இதை நீங்க அனுமதிச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா? கொஞ்சமா மனசாட்சி இருக்கா? கொஞ்சமா மனசாட்சி இருக்கா பாருங்க. நல்லபடியா ஒரு ஆட்சி பண்ணிருந்தாங்கன்னா மக்களாவே ஓட்டு போட்டுருவோம். எதுக்கு நீங்க கை கால பிடிக்கணும்? எதுக்கு அலையணும்? நல்ல ஆட்சினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல நல்ல ஆட்சினா என்னையா? நிம்மதியா அவன் எழுந்திருக்கணும், அவன் உழைக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் பிள்ளைங்களை படிக்க வச்சோமா, ஒரு வேலை கிடைச்சதா, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு சந்தோஷமா வாழணும். இதை என் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? நீங்க ஒரு குழந்தைய பெத்துட்டு படுற பாடு என்ன? முதல்ல ஒருத்தன் அந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்க முடியல, சாவர வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கே உழைக்க வேண்டியிருக்கு. எங்க போனாலும் 15 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் சீட்டு யாருக்கிட்ட தரீங்க? எல்லாம் இந்த கூட்டத்துக்கு கொள்ள கூட்டத்தோட காலேஜ் தான் அது எல்லாமே. அதுக்குதான் அதை கட்டி வச்சிருக்காங்க. அடுத்தது உடம்பு செல்லம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க அரசு மருத்துவமனை தான் போகணும். அங்க போனீங்கன்னா எலியும் பூனையும் தான் ஓடி நடக்கும். அதையும் தாண்டி தனியார் மருத்துவமனைக்கு போனா அங்க அதே தான். எல்லாம் 5 லட்சம் குறைச்செல்லாம் எங்கேயும் போக முடியாது. அந்த மருத்துவமனை யாரு? அதுவும் இந்த கொள்ளக்காரங்க தான். உங்களுக்கு குடிக்கிற தண்ணி கூட நல்ல தண்ணி இல்லை. இந்த காத்தை கெடுத்தாச்சு, இந்த மண்ணை கெடுத்தாச்சு, விளையிறது அத்தனை விஷமாயி போச்சு. ஆத்துல இருந்த மணல் எல்லாம் அள்ளி விட்டாச்சு. தண்ணி பாரு, ஆந்திராக்காரன் பணம், ஆந்திரா அரசாங்கம் 168 கோடி பணம் கொடுத்தா தான் தண்ணி கொடுப்பான்ட்டான் சென்னைக்கு.
எப்படி மழை பெஞ்சது, என்ன மாதிரி மழை பாத்தீங்கல்ல, எல்லாம் கடலுக்கு போயிடுச்சு. மழை பெஞ்சுன்னா நேரம் போய் கடல்ல ஒரு கலர் கலந்துருது எல்லாமே. வழியில எங்கேயாவது ஒரு அணைக்கட்டு கட்டி வச்சிருக்காங்களா? அணைக்கட்டு இருந்தா என்ன ஆகும்? அதுல தண்ணி எடுத்து போய் பாருங்க, கேரளா எல்லாம் போய் பாருங்க, கர்நாடகா எல்லாம் பாருங்க, அத்தனை அணைக்கட்டு. ஏதாவது விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்களாங்க? எப்படிமா நீங்க இவங்க எல்லாம் அனுமதிக்கிறீங்க? ஊருக்குள்ள எப்படி அனுமதிக்கிறீங்க? நீங்க புடிச்சு கட்டி வைக்கணும். என்ன அதுக்கு முன்னாடி பண்ண? எதுக்கு ஊர்ல வர? எங்கிட்ட ஓட்டு கேட்கறது யாரும் தகுதி இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க அவங்க சொன்ன வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி போன முறை போட்டியா ஒண்ணும் செய்யல, போ வெளியே போ. ஏன் சொல்ல முடியல உங்களால? அவன் கொடுக்குற காசை வாங்கிக்கிறீங்க, அதான பிரச்சனைங்க. எப்படி போய் நீங்க கேட்பீங்க? எப்படி கேட்பீங்க பணம் வாங்கிட்டீங்கன்னா? இதான் சொன்னாரு, நண்பர் கூட வந்தார், சொன்னார் ஒரு அம்மா ஓடி வந்து கெஞ்சிதான். எதுக்கு தெரியுமா? அவங்க வீட்டுக்கு முன்னாடி மாம்பழ சின்னம் வரையக்கூடாது. நாங்க மாம்பழத்துக்கு தாங்க ஓட்டு போடுவோம், ஆனா மாம்பழ சின்னம் வரையாதீங்க, எங்களுக்கு காசு தர மாட்டாங்க. இப்படி ஒரு நிலையாய மக்களை பண்ணி வச்சிருக்கீங்க. சிரிக்கிறீங்களா? நீங்க சிரிக்கிறீங்க, எங்க உலகமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற வேண்டிய பார்த்து சிரிக்க வச்சிடாதீங்க. 13ஆம் தேதி தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மானத்தை காப்பாத்துறது உங்க கையில இருக்கு. அதை பார்த்துக்குங்க. எவ்வளவு கொடுத்தாலும் பணம் வாங்குறீங்களோ வாங்கலையோ அது உங்களோட விருப்பம். வாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. வாங்கறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. ஆனால் அது உங்க விருப்பம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பாடத்தை போட்டுங்க. இதுக்கு அப்புறம் யாரும் பணம் எடுத்துக்கிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் இங்க வந்து பண்ணக்கூடாது. எங்களுக்கு ஆட்சி பண்றவங்க எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அறிவு இருக்கு. நாங்க ஒன்றும் ஆடு மாடு கிடையாது, சொந்த அறிவு இருக்கு. எங்களுக்கு ஓட்டு போட தெரியும் அப்படின்னு நீங்க சொல்ல வைக்கணும். அவங்களாவே ஐயோ என்னடா இவ்வளவும் கொடுத்தோம், விக்கிரவாண்டி மக்கள் திருந்திட்டாங்க, இனி நம்ம அந்த பக்கமே காலடி வைக்க கூடாதுங்கிற பாடத்தை போட்டுங்க. ஓடணும். அடுத்ததாங்க போய் பாருங்க, ஒரு ஹோட்டல்ல ரூம் கிடையாது. எங்க யாருங்க இவங்கெல்லாம்? நாங்க போய் கிராமத்துக்கு போயிட்டு வரேன், எத்தனை 1 கோடி 2 கோடி 3 கோடி ரூபாய் காரெல்லாம் போகுது. இந்த ஊர்ல ஏதாவது வந்திருக்காது, பார்த்துருப்பீங்களா? அதை அதுக்குள்ள உட்காந்துருக்கணும். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் அப்படியே பாக்குறோம், கள்ளப்பார்வை பார்த்துட்டு போறான். இந்த ஓட்டப்படி, அந்த ஓட்டப்படி, இதுபடி, எதப்படி, இதுபடி என் மக்களை எல்லாம் கொண்டு அடைச்சி வச்சிருக்காங்க. போராட்டம் முழுக்க பட்டியல